அழிக்கப்படவும் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படவும்
நம்மிடத்தில் உள்ள கோமதி சகோதரி அவர்கள் ஜெபிப்பார். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி அன்புள்ள பரமபிதாவே, அப்பா இந்த வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த நேரத்திலையும் கூட தகப்பனே ஏசப்பா நாங்கள் ஒரு குழுவாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை நீங்க ஜெபிக்க கொடுத்தது நல்ல ஸ்நாக்கியத்திற்காக நன்றி ராஜா. அப்பா இந்த ஜெப வேலையை கூட ஏசப்பா நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராக தாருங்க தகப்பனே. அப்பா அந்த கொரோனா வைரஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கொரோனா வைரஸ்ல இருந்து ஏசப்பா எங்கள் நாட்டை பாதுகாத்தப்பா இவ்வளவு நாள் வரைக்கும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஆமாப்பா இப்பொழுது கூட ஏசப்பா கொரோனா வைரஸ் ஏசப்பா குறைந்து கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா முழுமையாக அழிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த கொரோனா வைரஸ்னால ஏசப்பா 1,00,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. எங்கள் தமிழகம் முழுவதும் அப்பா நீங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் அப்பா. அதில் 71,000 பேர் சுகமடைந்திருக்கிறார்கள் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. அப்பா நீங்க செய்த அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இன்னும் சிகிச்சை பெற்றிருக்க 46,000 பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்களை எல்லாம் நீங்க குணப்படுத்துங்க தகப்பனே. ஏசப்பா நீங்க சொல்லுங்க தகப்பனே, நீங்க கட்டளையிட்டா நிற்குங்க தகப்பனே. ஏசப்பா இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்படுதுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க கொடுங்கப்பா. உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அவங்களை பலப்படுத்துங்கப்பா. அவங்களுக்கு ஒரு சுகத்தை தாருங்க தகப்பனே. ஏசப்பா சுகமளிக்கும் தேவன் நீ மாத்திரம் தகப்பனே. ஏசப்பா நீங்க ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்க தகப்பனே. ஆமாப்பா அதனால படுகிற ஒவ்வொரு வேதனையான விஷயங்கள் அப்பா மனிதர்களை துக்கப்படுத்திட கூடாதப்பா. மக்கள் பாதுகாக்கப்படணுங்கப்பா. அதே போல ஏசப்பா இந்த கொரோனாவினால் ஏசப்பா அநேக தொற்றுகள் மறுபடியும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது தகப்பனே. மக்கள் ஒரு விழிப்புணர்வுடன் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க சமுதாய தொற்று அப்பா இந்த மாதிரி வெளியே போனால் வரவது என்று அவங்களுக்கு ஒரு புரிதல் உள்ள உணர்வை தாருங்க தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொருவரின் இறுதியிலே நீங்க பேசுங்கப்பா. அவங்க கூட ஏசப்பா எல்லா பக்கம் போகும்போது தொற்று அதிகமாக பரவிக்கொண்டே இருக்கிறதப்பா. குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பா. சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பா. பெரியவர்கள் அப்பா பாதிக்கப்படுகிறார்கள் அப்பா. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்கப்பா. அவங்க இறுதியில பேசுங்கப்பா. இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாக தடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கொள்ளை நாள் பாதிக்கப்பட்டவர்கள் ஏசப்பா குணமடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இப்ப கூட தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள் கூட தகப்பனே அப்பா அவங்க மனசுவோ கிடையாதபடி ஏசப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலையை தாருங்கப்பா. உங்களுடைய கரம் அவங்க கூட இருக்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க அவங்களை வழி நடத்துங்க தகப்பனே. ஏசப்பா அப்பா அவங்க மருத்துவர்கள் அவங்களுக்கு சிகிச்சை தரும்போது கூட ஏசப்பா அவங்க பாதுகாக்கப்படணும் அப்பா. அவங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்க ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அநேக மக்கள் ஏசப்பா எங்களை பாதுகாக்கிறவர்கள் ஏசப்பா காவல்துறையின் மருத்துவர்கள் பாதிக்கப்படுறாங்கப்பா. அவங்கள குணமடைந்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்கள குணமாக்குங்க ராஜா. அப்போ ஒவ்வொருவரையும் நீங்க குணமாக வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவரையும் குணமாக்குங்கப்பா. இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் ஏசப்பா நீங்க எங்களுக்கு அநேக நன்மையான காரியங்களை மாற்றங்களை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில கூட தகப்பனே உங்களை அநேகம் அதிகமாய் தேடும்படியாக ஸ்லாகிதி குட்டிரப்பா. அதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா இன்னும் நீங்க இந்த கொரோனா வைரஸ் அழிக்க தாமதமாய் இருக்கிறது தகப்பனே. இன்னும் அநேக ஜனங்கள் மனமாறணும் அப்பா. அந்த மனமாற்றத்தை ஏசப்பா ஒவ்வொரு இறுதியிலும் நீங்க தாங்க தகப்பனே. ஆமாப்பா நீங்க எங்களை பார்த்து ஏசப்பா துக்கப்படாதபடி ஏசப்பா நாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏசப்பா உங்களுடைய ஆவியை நாங்க நிறைந்திருக்கணும் தகப்பனே. ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் அப்பா இந்த கொரோனா வைரஸ் அப்பா எங்களுக்கு வேண்டாம் என்று ஜெபிக்கும் போது அவங்க உள்ளத்துல நீங்க பேசிக்கிறீங்கப்பா. இந்த கொரோனா வைரஸ் அழிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் இறுதியும் மனமாற்றம் அடையணும் தகப்பனே. அதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரின் இறுதியிலும் நீங்க பேசிட்டு இருக்கீங்களேப்பா. இன்னும் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லியிருக்கபடி ஏசப்பா இந்த உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் அப்பா. அதை அவங்க உணர்ந்து ஏசப்பா இன்னும் அநேக காரியங்கள் ஏசப்பா அவங்க வாழ்க்கையிலும் அப்பா சபைகளிலும் ஏசப்பா கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க தரப்போவதற்காக உங்களுக்கு நன்றி 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 தகப்பனே. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக ஏசப்பா எங்கள் நாடுகளிலிருந்தும் ஏசப்பா எங்கள் மாவட்டங்களிலிருந்தும் எங்கள் கிராமங்களிலிருந்தும் எங்கள் முற்றிலுமாக அழித்து விடுதலை தரப்போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க முழுமையாக விடுதலை தந்து எங்களை ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நடத்தும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். பாடல் எந்தன் பெற
வாசிப்பார்கள். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு அபாரமாக உண்டாய். ஆகையால் பொல்லாப்புணம் நேரிடாது, வாதை உன் கூடாததை எண்ணாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் சிறிய பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு செல்வத்தையும் விதித்து போடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அறிவிப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கடந்து செல்வோம். மருத்துவத்துறை, காவல்துறை, துப்புரவு துறைகளில் பணி செய்பவர்கள் பாதுகாப்பிற்காகவும் அரசு அதிகாரிகளுக்கு தேவன் விசேஷ ஞானத்தை கொடுக்கவும் ஜெபிப்போம். நம்மிடத்தில் உள்ள சகோதரி கிப்டா அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார். நாங்கள் நிற்பது நிர்மூலமாக அதற்கு சுத்த திருவை தகவலை அப்பா எங்களது கூட லட்சா அப்பா எங்களை காப்பவர்களான எங்களுடைய ராணுவத்துறைக்காக சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த கொரோனா பாதிப்புல இருந்து எங்களை தற்காப்பதற்காக பணியாற்றி கொண்டிருப்பவர்களான எங்களுடைய மருத்துவத்துறைக்காக சொல்லிக்கிறோம், சுகாதாரத்துறையினருக்காக சொல்லிக்கிறோம், எங்களுடைய காவல்துறையினருக்காக சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அவர்கள் மீது பாதுகாப்பு இருக்கிறது தகவலை எந்த விதமான நோய் தொற்று அவர்களை கொள்ளாதபடி என் தேவன் அப்பா வளர்ந்த வைக்குள் பாதுகாத்தர வேண்டுமாக சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் தகவலை பிள்ளைகளுக்காகவும் ஆதரவற்றவர்களுக்காகவும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிற தமிழ்நாடுகளுக்காக சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் மீது பாதுகாப்பு இருக்கிற தகவலை அப்பா இன்னும் கூட அரசு அதிகாரிகளுக்காக சொல்லிக்கிறோம் தகவலை. மக்களுக்கு நலத்திட்டங்களை வகுத்தளிக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகள் மத்தியிலும் ஆண்டவரை விசேஷித்த ஞானத்தை தந்தவர்களுக்காக சொல்லிக்கிறோம் தகவலை. அப்பா இந்த கடற்பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக எங்களை முந்தின தலைமையில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்காக பிரபுக்களுக்காக சொல்லிக்கிறோம் தகவலை. அரசு அதிகாரிகளுக்காக சொல்லிக்கிறோம் தகவலை. எங்களை ஆய்வை செய்கிறவர்களுக்காக சொல்லிக்கிறோம் தகவலை. அவர்களின் மத்தியில உங்களுடைய பாதுகாப்பு ஏற்படுத்தும் தகவலை குடும்பத்தை எல்லாம் அப்பாவுடைய பேசுகளாக காத்தர வேண்டுமாக சொல்லிக்கிறோம் தகவலை. நீங்கள் லட்சத்துமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதி நேற்று நாமத்தினாலே இந்த ஜெபத்தை எல்லாம் ஏற்றுக்கும் அன்பின் அன்பர்களாக பாடலை பாடுவோமாக. 47வது பாடல். உன்னதமானவரை மலையில் இருக்கிற சர்வ வல்லவரை ஜெகத்தில் கண்டுவான் பரம வாக்கியம். Sarva
வாக்கியத்தை வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 66 8 முதல் 20 வசனங்கள் சகோதரி சரண்யா அவர்கள் வாசிப்பார்கள். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்கப்படுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை குடமிடுகிறது போல எங்களை குடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கொண்டு வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்துவிட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களையும் இனப்புகையுடனே கொடுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனே, தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபக்குறிப்புகளாக கடந்து செல்வோம். அகில உலக நாடுகள், நாட்டு தலைவர்கள் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும், நாட்டு தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தரும்படியாகவும், நாடுகளுக்கிடையே உள்ள ஒற்றுமைக்காகவும், இடம்பெயரும் தொழிலாளர்களுக்காகவும் நம்மிடத்தில் உள்ள சகோதரி சாராள் அவர்கள் ஜெபிப்பார். இந்த ஜெபங்களை இந்த நாளில் கூட சுவாமி, இந்த உலக நாடுகளில் இந்த கொரோனா வைரஸ் உலகம் நல்லோடு இருக்கப்படுகிறது. கடவுளை கவலைக்கிடமாகவும் அல்லது வேதனைகளோடும் சஞ்சலங்களோடும் மருந்துகளோடும் மருந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சுவாமி உங்களுக்கு ஜெபனத்தின் தப்பிப்பே இப்பொழுது கூட இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக உலக நாடுகளில் உள்ள அனைத்து தலைவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அந்த தலைவர்கள் எடுக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் செயல் திட்டங்களிலும் ஆகவே அவர்கள் நல்ல ஞான வரங்களை கொடுத்து அவர்களை நல்ல முறையில் இந்த திட்டங்களை சுகாதாரத்துறையாக செயல்படுகிற அனைத்து திட்டங்களிலும் கூட சுவாமி இந்த மருந்து எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், அதை எப்படி செயலாற்ற வேண்டும், ஆகவே இந்த நோய் தொற்று நீங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் அவர் எடுக்கிற எல்லா திட்டங்களையும் கொடுக்கிறோம். ஆண்பாய்ந்த கரங்களில் வைத்து ஆசீர்வதித்து அவர் நல்ல முறையிலே இந்த மருந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கப்படவும் அவர் மக்கள் குணமடைய சொல்லுவார். அனைத்து நாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அனைத்து நாடுகளுடைய அதிபர்களுக்காக, மாவட்ட கலெக்டர்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அனைத்து துறைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அதிகாரிகளுக்காக, பொறுப்பாளர்களுக்காக ஒவ்வொருவரையும் கண்ணூர் பாடமானவர்கள் சுத்தமாக அவர்கள் கலந்துகளில் பள்ளியை செயல்படுத்தானவரை அவர்களுக்கு ஏற்படுத்த அந்த நோய் தொற்றினால் எத்தனை பேர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கள் பாடல் பார்க்கலாம். பார்த்தாலே எங்களுக்கு திருப்தியாக இறங்க வேண்டுமா சுவாமி, இந்த நோய் சீக்கிரம் எப்படி வந்ததோ அப்படியே நான் கடந்து போக செய்வேன் எங்கள் வார்த்தை தெரிவித்திருந்தார்கள். அப்படியாக எங்களுக்கு நோயை மாற்றியாக சொல்லிக்கிறவர்களே அதே போல ஒற்றுமைக்காக எங்களுடைய மத தலைவர்களாக இருக்குமானவரே, எங்களுடைய திருச்சபையில் அனைத்து பேராயர்களாக இருக்கும் ஆயர்கள் மற்றும் எல்லாருக்காக அப்பா, எந்த மதங்களாக இருந்தாலும் தவறே எல்லா உண்மை மக்கள் எல்லாருக்காக மக்களோட நாடுகள் அனைத்து மக்களுக்காக எல்லாரும் ஒருவரும் கூட இந்த மனம் நிகழக்கூடாது. என் கண்ணோக்கி பார்த்து மனதிறங்கி அடவே இந்த நோயை எடுத்து கொடுப்படியாக நம்ம சுவாமி அப்படியாக ஒற்றுமைக்காக சொல்கிறோம். அதே இந்த ஒன்றிய நாடுகள் எத்தனை இடவைத்த தொழிலாளர்களுக்காக தொழிலாளர்களுக்காகவே இந்த வந்தவர்கள் படித்து கொடுத்து அவங்க பிரிந்து போக முடியாததற்காக கொண்டிருக்கிறார்கள். இடவை நம்மளுக்காக நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு உதவி செய்கிற சொல்லுமானது அடிப்படை தேவைகள் பூர்த்தியை கிடைக்கிறது. அரசாங்க அதிகாரிகள் மூலமாக எல்லா அதிகாரிகள் கிடைத்தது அந்த மக்களுக்கு தயவு கிடைக்கட்டுமானது அவங்க எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் உச்சியோடு அந்த மக்களுக்கு தேவையான நன்மை கிடைக்கிறது. அப்படியாக அனைத்து மத தலைவர்களுக்காக நாங்கள் எல்லாரும் சாமி அளவில் நாங்கள் தேவாலயங்கள் திறக்கப்பட வேண்டாம் சுவாமி. எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் செல்லக்கூடாத மாற்றி அளவை மாற்ற முடியாத கண்டுபிடிக்கிறார்களே. ஆனால் உங்களுடைய சுற்றி நீங்கள் எப்பொழுது கைவிடுகிறது தெரியாது. ஆனால் சுற்றிக்கிற தேவனாய் கொடுத்தால் நன்றி தகப்பனே. நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி திரும்பொழுது நிச்சயமாக எங்களுக்கு
பெரிய அதிசயத்தை பெரிய காரியத்தை நீ செய்வீர்கள் நான் விசுவாசமா ஜபடாத்திற்குள்ளாக நான் கண்டுபிடித்து நமது தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை எழுப்புதலுக்காக நம்மிடத்தில் உள்ள சகோதரி சோபா அவர்கள் செபிப்பார். அதிகமாக நேசித்து வேண்டும் நன்றி பரலோகபிதாவே இயேசுவா தகப்பனே அன்றைய இந்த வேலை கூட தகப்பனே ரட்சிக்கவே எங்களை புதிதாக தந்த மகா பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவா ஆண்டவரே எங்கள் இருக்கிறவரே தகப்பனே துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறவரே உம்மையே நோக்கி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே இயேசுவா இதோ இப்பொழுது கூட தமிழ் சுவிசேஷ திருச்சபைக்காக தகப்பனே திருச்சபையினுடைய எழுப்புதலுக்காக இந்த நேரத்தில் செபிக்கிறோம் தகப்பனே தகப்பனே கடைசி காலத்தில் மாம்சமான யாவருமே நம்மை நாவை ஊற்றுமே என்று சொல்லியிருக்கிறேன் இயேசுவா இதோ தகப்பனே நீர் பிராணமண்டலத்திலிருந்து இயேசுவா உம்முடைய எழுப்புதலின் அக்னியை தகப்பனே எங்களுடைய தமிழ் சுவிசேஷ திருச்சபையின் கீழ் ஊற்ற போயிருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவா எங்கள் திருச்சபை ரட்சிக்கப்படணும் இயேசுவா தகப்பனே திருச்சபையில எல்லா ஆத்மாக்களும் பரிசுத்தமாக்கப்படணும் தகப்பனே ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் காரணமாக தகப்பனே அநேக ஆண்டவரே ஸ்தோத்திர ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவா ஆண்டவரே எங்கள் திருச்சபை பேராயர் ஆண்டவரே பிஷப் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் எல்லா பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவா நீர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க இயேசுவா அவரை பரிசுத்தப்படுத்துங்க இன்னும் அதிகமாய் உமக்கு பிரியமான உங்களுடைய பரிசுத்தவான்களாக மாற்றுங்க இயேசுவா எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவா ஆண்டவரே திருச்சபை மக்கள் எல்லாரும் தகப்பனே எழுப்புதலில் பயன்படுத்துங்க தகப்பனே தகப்பனே விசுவாசத்தினால் நிலைத்திருக்க பண்ணுங்க இயேசுவா ஆண்டவரே இதோ விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று நீ சொல்லியிருக்கிறீர் தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் தகப்பனே உடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டே இருப்போம் தகப்பனே எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தாங்கப்பா எழுப்புதலில் அக்னி ஊற்றப்படட்டும் எல்லா திருச்சபைகளின் மீது இயேசுவா ஆண்டவரே தமிழ் சுவிசேஷ திருச்சபை மீது எழுப்புதலில் அக்னி வல்லமையாய் ஊற்றப்படட்டும் இயேசுவா எங்களுடைய திருச்சபைகள் ஆண்டவரே எல்லா திருச்சபையிலும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்டு எழுப்புதலின் காலங்களில் எழுப்பி பிரகாசிக்கும்படியான ஆசீர்வாதத்தை தாங்க இயேசுவா ஆண்டவரே உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் பிதாவே ஆண்டவரே எல்லா பாஸ்டர்மார்களுடைய தேவையை நீங்க அவருடைய பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த கொள்ளை நோயின் மத்தியில் இயேசுவாவுடைய பேராயர் ஆண்டவரே பிஷப் அவர்களையும் தகப்பனே ஸ்தோத்திர இயேசுவா ஆண்டவரே எல்லா பாஸ்டர்மாரையும் எல்லா விசுவாசிகளையும் தகப்பனே எல்லா திருச்சபை மக்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவா ஒரு நோய் தொற்று அவர்களை ஆண்டவரே ஆண்டவரே தொழாதபடிக்கு அவரை பற்றாதபடிக்கு நீரே அவருடைய பாதுகாப்பு ரத்த கொடுக்கிறாங்க இதை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவா ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே திருச்சபைக்கு வருகிற எல்லா ஆத்மாக்களையும் குடும்பங்களையும் எழுப்புதலில் அக்னி ஊற்றப்படட்டும் இயேசுவா ஆண்டவரே ஸ்தோத்திர சபைகள் ஆண்டவரே எழுப்புதலின் காலங்களில் மறுரூபமாக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறேன் இயேசுவா மறுரூபமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே திருச்சபைகள் எல்லாம் திறக்கப்படும் போது இயேசுவா ஆண்டவரே ஆதி திருச்சபை போல மாற்றி எழுப்பி பிரகாசிக்கும்படியான ஆசீர்வாதங்களை தந்தருளுங்க தகப்பனே உடைய கரங்களில் எங்களுடைய திருச்சபை மக்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவா இயேசுவா ஆண்டவரே எங்களுடைய பாசத்தை எல்லாரும் ஆண்டவரே திருச்சபையில ஆராதிக்கும் போது அவர்கள் மூலமே வல்லமை புறப்படட்டும் இயேசுவா அந்த வல்லமையினால் அனைத்து ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட்டு இதோ கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரை பெற்று தகப்பனே எழுப்பி பிரகாசிக்கிற கிருபை தாங்க இயேசுவா ஆண்டவரே ஸ்தோத்திர இயேசுவா திருச்சபைகளுக்கு எதிராக போராடுகின்ற எல்லா பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும் இயேசுவா நீர் கிருபை தாங்க இயேசுவா ஆண்டவரே எல்லா தடைகளும் உடைத்து கொடுங்க உடைய எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவா நீர் உடைத்து கொடுங்க இயேசுவா உடைய வல்லமையுள்ள நாமத்தினால் தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திர இயேசுவா இதோ கடைசி காலங்களில் வாலிப பிள்ளைகளையும் சிறு குழந்தைகளையும் தகப்பனே தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் போனச்சேன் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே ஆண்டவரே எழுப்புதலின் காலங்களுக்கு நாங்கள் இன்னும் எப்படியெல்லாம் ஆயத்தப்படணும் என்பதை நீர் ஆண்டவரே சிறு குழந்தைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆண்டவரே உடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாயும் தகப்பனே சொப்பனத்தின் மூலமாய் காண்பீங்க தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவா ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைகளுக்கு இன்னும் அதிகமான ஆத்மாக்கள் ஆண்டவரே புதிதாய் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே மனம் திரும்பி தகப்பனே பாவத்தை விட்டு விலகி எழுப்புதல் கேட்டு நாங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே உடைய வருகை இரண்டாம் வருகை தகப்பனே வல்லமையா இருக்க போகிறது அதற்கு நாங்கள் பாத்திரவன்களாய் ஆண்டவரே நீதிபதியாய் அவர் வருகிற போது முன்பு முன்பாக நாங்கள் பாத்திரவன்களாய் இருக்க எங்களை பரிசுத்தமாகுங்க தகப்பனே எங்களுடைய திருச்சபை மக்களை பரிசுத்தமாகுங்க தகப்பனே கூட எங்களுடைய பெருக்க ஊரடங்கு திறமை காலங்களை கூட ஆண்டவரே எல்லாருடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவா ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஆண்டவரே இந்த திருச்சபை ஆண்டவரே உடைய கடன்களை ஒப்புக்கொடுக்கிறோம் திருச்சபையுடைய எழுப்புதலின் அக்னி புறப்பட நீர் கிருபை தாங்க இயேசுவா எல்லா ஆண்டவரே எல்லா சபைகளுக்கும் முன்மாதிரியாக இருக்கிற கிருபை தாங்க இயேசுவா எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அந்த சபைக்கு
தமிழ் சுவிசேஷ திருச்சபைகள் தேராயம் அவர்களுக்கும் மற்றும் ஆயிரத்தவர்களுக்கும் மற்றும் மத தலைவர்கள் அனைவருக்கும் மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு சார்பாக நன்றிகளை துதிகளை இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தற்போதைய புத்தக திருச்சபை ஜெபக்குழுக்கள் பொதுவாக இணைந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய உலகத்தையும் ஆட்சி படைக்கிற கொரோனா வைரஸ் என்கிற திரும்பி வந்துள்ளது என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம், அதை பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பொழுது அந்த கொரோனா வைரஸ் கிருமி என்பது அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அது ஏனெனில் எல்லாருடைய நம்முடைய நாட்டினுடைய தலைவர்களாகட்டும், நம்முடைய மருத்துவ அதிகாரிகளாகட்டும், மருத்துவத்துறையாகட்டும், விஞ்ஞானிகளாகட்டும் எல்லாருமே அது ஒரு சளி காய்ச்சல் என்கிற ஒரு சிறிய நோய் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். அதற்காக நம்ம கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்கள் உள்ளது. அது என்னவெனில் நம்ம சாதாரணமாக வீட்டுக்குள்ள போறப்போ எல்லாருமே அந்த காலகட்டங்களில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் வீட்டுக்கு வரும்பொழுது கைகள் உள்ள போவாங்க வருவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட இன்றைய காலகட்டத்தில் நவநாகரிக காலகட்டத்தில் அப்படி எல்லாமே நம்ம கடந்து அதை விட்டு விட்டோம். ஆனால் இப்பொழுது நம்ம அதை கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டும். வீட்டுக்குள் வரும்பொழுது கட்டாயம் கை கால்களை கழுவ வேண்டும், சோப்பு போட்டு கழுவ வேண்டும். அடுத்து இரண்டாவதாக நாம் வெளியில செல்லும் பொழுது கடைகளுக்கும் மற்ற வேலை ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது கட்டாயம் முகமூடி அணிய வேண்டும். அதாவது நம்முடைய மாஸ்க் போட்டுக் கொள்ளக்கூடாது. அது கட்டாயம் ஒருத்தர் விடுகிற சுவாச காற்று நம்ம சுவாசிக்க கூடாது. அதே போல தும்மும் பொழுதும் இருக்கும் பொழுது நம்முடைய இடது கை பக்கமாக நம்ம வாகனத்தின் மூலமாகவோ அல்லது பேருந்து மூலமாக நம்ம பயணிக்கும் பொழுது இடது கை பக்கமாக நம்ம தும்ப வேண்டும். மற்றவர்களுக்கு இருந்து விடாதபடி நம்ம பாதுகாப்பாக செய்யணும். அப்படியாக நம்ம 3 வித காரியங்களை கடைபிடிக்கணும். அடுத்ததாக சுடுதண்ணி, அதாவது நம்முடைய குடிநீர் வந்து சுடுதண்ணியாக நம்ம குடிக்கணும். சுடுதண்ணி காய்ச்சி குடிக்க வேண்டும். இப்படியாக 3 கடைபிடிக்க வேண்டும். அதோடு இல்லாமல் முகக்கவசம் கட்டாயம் அணிந்து வர வேண்டும். இப்படியாக நம்ம காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். அதாவது உணவு பழக்க வழக்கங்களும் அதே போலதான். நம்ம சாதாரண நல்ல காய்கறிகள், பழங்கள் போன்ற உணவு பழக்க வழக்கங்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும். நல்ல நம்ம தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய கீரைகள், இடத்துல கிடைக்கக்கூடிய சத்தான காய்கறிகளை சாப்பிடுறது மூலமாக எதிர்ப்பு சக்தி கிடைப்பதன் மூலமாக இந்த நோய்கள் எல்லாம் நம்ம அறிவிக்கின்றோம். உணவு பழக்க வழக்கங்கள் நம்முடைய எளிமையான அடிப்படை விஷயங்கள் மற்றும் நம்முடைய சுகாதாரத்துறை நிமித்தமாக நம்ம அரசாங்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து விதிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது இந்த கொரோனா வைரஸ் நம்ம வீட்டு கடந்து செல்லும். அதற்கு மேலாக நம்முடைய பரம பக்தவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மீது இறக்கப்படும் பொழுது நிச்சயமாக இந்த நோய் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்ற விசுவாசத்தோடு நாம் அனைவரும் இதில் பயணிப்போம். ஆண்டவருக்காக நாம் உறுதியாக உழைப்போம். இந்த நோய் நம்மை விட்டு நீங்குவோம் என்று விசுவாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நாங்கள் பாடுவோமாக. இத்துன்பத்திலே உலகில் பயணம் செய்கிற எங்களுக்கு
எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்காத சிலாக்க பாக்கியமாக இந்த பரிசுத்தமான நாளிலே உம்மை நோக்கி ஒரு பாதம் பணிந்து நாங்கள் ஜெபிக்கத்தக்கதான கால நேரங்களை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நாங்கள் நன்றியோடு தொழிலோடு உங்கள் சோதனை இருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாளிலே திருநாளாக உமது நாளாக உண்மை விசுவாசத்தில் நினைத்து நிற்கக்கூடிய உறுதியான திறமான விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக இருக்க நாங்கள் வந்து பாவம் பழிந்து அப்பா கதாவே என்று கேட்டு அதன்படியிலே நடந்து நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக உண்மை எல்லா காலத்தும் சுதந்திரிக்கவும் எல்லா நிலையிலும் உண்மை துதிகளையும் உமது செயல்களையும் நீரங்கள் செய்து வந்த நன்மையின் கிருமையின் காரியங்களையும் சாட்சி கொள்ளத்தக்கதாக மெய்யான விசுவாசத்திலும் ஜெகத்திலும் நிறைந்திருந்து உமது நாமத்திற்கு மகிமை உண்டாக எங்கள் வாழ்க்கைக்கு உமது பாவம் தீபமாக இருக்க நீரங்களுக்கு இந்த நாளை கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரில் காத்து கொண்டுள்ள அனைவரையும் பிள்ளைகளையும் பாலின பிள்ளைகளையும் பெரியவர்களையும் உங்கள் ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதித்துக் கொடுத்து இந்த திருநாளை நாங்கள் வாழ்வில் முடிவுகள் ஏற்றமாக நினைத்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கால சூழ்நிலையை விலக்கி உலகத்தின் மீட்பை மீறங்களுக்கு தந்தது போல இருக்கின்ற சூழ்நிலையை மாற்றி எங்களுக்கு நல்வாழ்வு அளித்து சந்தோஷமும் சமாதானமும் ஒரு தேவ வந்திருந்து சுவாசத்திலும் நிலைத்து நிற்கும் காலத்தை மீண்டுமாக அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் கொடுத்தேன் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலே பங்கு கொண்டிருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலே உமது ஜெபம் இருக்க உமது விசுவாசம் இருக்க உண்மை பகிர்ந்து பாட உமது நாமத்தை சாட்சி பண்ணும் பிள்ளைகளாக வாழ்கிறேன். இந்த நாளை எங்களுக்கு ஞாபகமாக எங்களுக்கு பூமியுள்ள அனைத்து பிள்ளைகளின் உள்ளத்திலே நீ பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் சொல்லுகிறோம். உமது நாமத்தினாலே இந்த கொரோனா நோயில் இருக்கின்ற நேரத்தை நீருகிற அகத்தை அது மூலமாக உலகமும் வானமும் பூமியும் எல்லாருமே படைத்தவர், மனிதனையும் படைத்தவர், மனிதனை வாழ வைக்கிறவர், எல்லா துன்பங்களையும் நீக்கி எல்லாருடைய பாவங்களையும் திரு ரத்தத்தினாலே கழுவி சொந்தமாக்கியது போல வரப்போகிற நாட்களையும் எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் யாவற்றையும் மன்னித்து எல்லா மக்களும் இந்த நோயில் இருந்து விடுபட்டு உங்கள் நாமத்துக்கு நன்றியறிவான ஸ்தோத்திரங்களையும் சாட்சிகளையும் பகிர்ந்திருப்படி அனைவர் பொருளியோட அனைவரோடும் நாங்கள் நல்லா ஆண்டவரை வெளியில் இருக்கின்ற இந்த வாழ்வில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய உள்ளத்தில் உங்களது மதுவில் இருக்கிற இந்த அற்புதமான செயல்களை நாங்கள் கண்டுபிடிக்க உமது நாமத்திற்கு நன்மை உண்டாக உங்களுடைய சாட்சிகளாய் வாழ்ந்திட அனைவரோடும் நீர் உமது ஆசீர்வாதத்தை தந்தடும் சத்தியங்கள் திறக்கப்படும் தேவைகள் கண்டறிவை கேள்விகள் கொடுக்கப்படும் என்று நல்லா நாங்கள் கேட்கவைகளையும் கேட்க மருந்துகளையும் அன்றாட வாழ்க்கையில் அம்பெல்லாத தருகிறே தந்து கொண்டிருக்கிறே தர வேண்டுமாயும் அன்றாடுகின்ற ஆண்மை பிள்ளைகளுடைய கேட்டாலும் ஒவ்வொருடைய அத்தியாவசியமான காரியங்களையும் எதிர்நோக்கி நிற்கின்ற பணிகளையும் எதிர்நோக்கி நிற்கின்ற காரியங்களையும் சாமி அவர்களை ஆசிரியர்களையும் உங்கள் அன்பிற்கு அவர்களால் தங்களும் வழி நடத்தும் துணை நிறுவனம் எங்கள் அன்பின் நலனுக்காகவே Amen.